கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வேதத்திலிருந்து என்னாகமத்தின் புத்தகம் 12:7 எடுத்து வாசிப்போம். என் வீட்டில் எங்கும் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கேயும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எழுதிங்க. இன்றைக்கி என்ன கர்த்தர் பேச என்கிட்ட சொன்னார், எனக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மையாயிரு, கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி உயர்வுகளை நோக்கி ஓடுறோம், பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மை குறைவாக இருக்குது. அல்லேலூயா. எந்த விஷயம் இன்றைக்கி தான் நம்ம மாறப்போகிறோம். இவ்வளோ நாள் ஒரு விரல் அந்த சைடு காட்டு, 3 விரல் எங்கே காட்டுது? நம்மளை தான் காட்டுது. அல்லேலூயா. உண்மையாக இருந்தால் தான் கர்த்தர் உயர்த்துவார். பக்கத்தில் தட்டி சொல்லு, உண்மையாக இருந்து பாரு, கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். உண்மையாக இரு, கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அங்கே என் தாசனாகிய யார் சொல்கிறது? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய படிங்க. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. யார் சர்டிஃபை பண்ணுறாங்க? கர்த்தர் சர்டிஃபை பண்ணுறார். யாரை? மோசேவை. இன்றைக்கி நம்மளை சர்டிஃபை யாருன்னா வீட்டில் இருக்கவங்க, வெளியில் இருக்கவங்க பண்ணுவாங்களா? இவன் உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவள்னு. அல்லேலூயா. நிறைய வாட்டி நான் சிந்தித்து பாருங்களேன், நம்முடைய உயர்வுகள் சில ஈன்மையினால் நம்ம கையை விட்டு போயிருக்கோம். நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பொய்யா சுற்றின்னு இருக்கிறீங்க. மோசேவை பார்த்து சொல்லாரு, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் உண்மை குறைவாக இருக்கிறீங்களோ கர்த்தர்கிட்ட இன்றைக்கி ஒப்புரவாகுங்க. அவர்கிட்டேருந்து தான் உயர்வுகள் வரும். உன் உயர்வுகள் தடையாக இருக்குன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையில் குறைவாக இருக்கிற. உனக்கு அகைன் பிரச்சனை வந்துக்கினே இருக்குன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுற. உண்மையில் நம்ம குறைவாக இருக்கிறோம். அல்லேலூயா. மோசேவை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்றார்? மோசே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தான் மோசே? 120 வருஷம் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையை 3 பிரிச்சிடலாம். 40. ஃபஸ்ட்டு 40 எங்கே இருக்கிறான்? பார்வோன் அரண்மனையில் போர்த்திபா கிட்ட ராஜாவுடைய வாழ்க்கை வாழ்கிறான் 40 வருஷம். அடுத்த 40 வருஷம் எங்கே இருக்கிறான்? மீதியான் தேசத்தில் ஓடி ஒளிஞ்சு போய் கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்த 40 வருஷம் அவன்கிட்ட பொறுப்பை கர்த்தர் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த 80 வருஷம் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை புறப்பட்டு வருது, அவன் என் வீட்டில் எங்கும். 80 வருஷம் உண்மையாக இருந்ததுனால தான் 90வது வருஷத்துலேருந்து யாரை வழி நடத்துகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழி நடத்துகிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாங்க? தேசத்தில் எவ்வளோ தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. யார் கையில் போச்சு அந்த பொறுப்பு? மோசே கிட்ட. அத்தனை லட்சம் மக்களையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருந்தது? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உண்மை இருந்தால் தான் உங்ககிட்ட எல்லாமே வரும். தட்டி சொல்லுங்கள், உண்மை இருந்தால் தான் உங்ககிட்ட எல்லாமே வரும். இல்லைன்னா வெளியில் ஓடி போயிடும். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய கண்களில் எப்படி இருந்தான்? அவர் வீட்டிலையும் எங்குமோ உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. பார்வோனுடைய வீட்டில் குழந்தையாய் அந்த போனதுலேருந்து 40 வயது வரைக்கும் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. கோபத்தினால தான் ஒரு விஷயத்தை பண்ணால் திருப்பியும் மீதியானில் போயிட்டு ஒளிஞ்சின்னு இருந்தான். ஆனால் அந்த 80வது வருஷத்துலேருந்து கர்த்தர் அவன்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் மோசே தான் அத்தனை மக்களையும் வழி நடத்துகிறான். ஆமென். அவன் செய்யாத அற்புதங்களே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவன் உண்மையுள்ளவன் என்று அவர் பார்த்தார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை பார்க்கணும். என்னன்னு
இவ உண்மை உள்ளவன், இவ உண்மை உள்ளவன் அவர் யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை பார்த்து உலகமே சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறோம். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன்தான் என்ன பண்ணுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு எத்தனை வருஷம் நீ சபைக்குள்ளே இருந்தாலும் ஆசீர்வாதம் வராது. அன்லஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? உண்மை இல்லைன்னா நீ முன்னேற முடியாது. பொத்தல் பையில் போட்ட மாதிரி தான், சொல்லுங்கள், பொத்தல் பையில் போட்ட மாதிரி தான். நம்மளுக்கு நிறைய ட்ரிக்ஸு புத்தி இருக்குது பாருங்கள். 500 ரூபா நோட்டு கிழிஞ்சு இந்த என்ன பண்ணுவோம் திரும்ப 4ஆக முடிச்சு தான் கடையில் கொடுப்போம். ஏன்னா நேற்றுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாங்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயத்தில் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எவனையுமே ஏமாற்ற நினைக்காதீங்க, எவளையுமே ஏமாற்ற நினைக்காதீங்க. உன்னுடைய உண்மையை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையாக இருந்தால் தான் நீ மேலே போவ, உண்மை இல்லைன்னா பூலோகத்திலே தான் இருப்ப. அல்லேலூயா. மோசேயோ அவன் என்ன சொல்றார்? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும். என் வீடுனா என்னதுங்க? சொல்லுங்கள். என் வீட்டில்னா எது? 2 இடத்த சொல்கிறாரு. அது என் வீடு. ஒன்று சரீரம். அவர் வாசம் பண்ணுறது எங்கே வாசம் பண்ணுறாரு? அவன் சரீரத்தில் உண்மையாக இருக்கிறான். 2வது அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறான். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நம்மளுடைய தந்திரத்தினால நடத்திடுறோம், ஆனால் அவர் பார்த்துன்னே இருக்கிறார். உன்னுடைய உயர்வுகள் எங்கெங்கெல்லாம் கட்டாகுதோ உன்னுடைய உண்மை குறைவுனால. அல்லேலூயா. மோசே உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. இவருக்கு ரொம்ப நாள் கழித்து தான் கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்போது இவர் அந்த மீதியான் தேசத்தில் இருக்கிற புறஜாதி ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கு அக்காவும் அண்ணனும் என்ன செய்கிறாங்க? விரோதமாக எழும்பி அதுக்கு பேசலை, ஆனால் என்ன பேசுகிறாங்க? கர்த்தர் இவனோடு மத்திரம் பேசுவாரா, எங்களோடும் பேசுவாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாசிங்க 4. அப்பொழுது அவர் 3 பேரையும் உள்ளே கூப்பிடுறாரு. எதுக்காக? யாருக்கு விரோதமாய் பேசினாங்க? அவன் யார்? உண்மை உள்ளவன். யாரால் அழைக்கப்பட்டான்? தேவனால் அழைக்கப்பட்டவன். மோசே உண்மை உள்ளவன். அண்ணனும் அக்காவும் என்ன சொல்கிறாங்க? அவனை விரோதமாய் பேசுகிறாங்க. அவனுடைய கல்யாணத்தினால விரோதமாய் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவன் யார்? உண்மை உள்ளவன். அப்போ உள்ளே கூப்பிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் பேசுவேன், சொப்பனத்தில் பேசுவேன். ஆனால் இவங்கிட்ட எப்படி சொல்லிட்ட? சொப்பனத்தினால தீர்க்க தரிசனத்தினால அல்ல, நான் எப்படி பேசுவேன்? நேராக வந்து நிற்பேன். ஏன்? அவன் எதனால்? அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் 40 வருஷம் போர்த்திப்பா வீட்டில் இருந்தாங்க, ராஜா வீட்டில் இருந்தாங்க. எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறான் பாருங்கள். 40 வருஷம் அவனுக்கு கல்யாணமே நடக்கலை. அல்லேலூயா. அப்போ அவன் உண்மையாக இருந்திருக்கிறான். கர்த்தர் அந்த உண்மையை பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. இது வாசிங்க. ம் 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 13. போதும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விரோதமாக பேசுகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? மோசே என்ன பண்ணுறான்? அவங்களுக்காக ஜபந்தான் பண்ணுறான். அல்லேலூயா. நீ உண்மையாக இருந்தால் விரோதமாக பேச பயப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன கேட்குறாரு? இவங்களுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம்
இன்றைக்கி நமக்கு விரோதமாக நிறைய வாய் திறக்குதுன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை? சொல்லுங்களேன், நம்மக்கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. நம்மக்கிட்ட உண்மை இல்லைன்னா 10 பேர் 10 விதமாக பேச தான் செய்வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நான் சொல்லாங்க. என்ன சொல்கிறாரு? இவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. 2வது விஷயம், அங்கே என்ன செய்கிறாரு? விரோதமாக எழும்புறவங்களை யார் முறியடிக்கிறா? மோசேவா? யார்? கர்த்தர். கூப்பிடுறாரு, குஷ்டரோகத்தை தான் காலுக்கே கொடுத்துட்றாரு. எதனால? உண்மையுள்ளவன் மேலே யாரும் கையே போட முடியாது. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் சொல்லிட்டாருன்னா அவனுக்கு விரோதமாக யாருமே, உங்களுக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் எழுப்பப்படுதுன்னா நீங்கள் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. நீங்கள் உண்மையில் நிலை நிற்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்கெல்லாம் விழுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆனால் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில் அவன் என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையாக இருக்கிறான். அல்லேலூயா. உண்மைன்னு சொன்னால் எல்லாருக்கும் மூஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பரவாயில்ல, ஏன்னா ஊசி குத்தும்போது வலிக்க தான் செய்யும். அல்லேலூயா. நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லுவேன், ஆனால் உண்மை யார்கிட்டையும் இல்லை, எல்லாம் பொய் வாழ்க்கை தான். உண்மையாக நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் முகமுகமாக நேராக முன்னாடி வந்து பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் உண்மையான ஆளாக இருந்தால் கர்த்தர் என்கிட்ட நேராகவே வந்து நிற்பார். அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறார். அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, சொப்பனத்திலையும் தீர்க்க தரிசனத்தையும் பேசுகிறதுக்கு நான் மோசேக்கிட்ட அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுக்கு நேரம் நான் எப்படி வந்து நிற்பேன்? முகமுகமாய் நிற்பேன். ஏன்னா அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் என்கிட்ட முகமுகமாய் பேசுங்கப்பா. அல்லேலூயா. எந்த விஷயத்தில் நான் உண்மை குறைவாக இருக்கிறேன்னா எனக்கு உண்மையை உண்டு பண்ணுங்க. அல்லேலூயா. உண்மை உள்ளவன் தான் கருதி இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் தான் 100 ரூபா உங்ககிட்ட கொடுத்து பார்க்குறாங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு கரெக்டாக எப்படி இருக்கணும் கணக்கு? இந்த 100 ரூபா விட்டினா என்ன ஆகும்? உனக்கு 1000 ரூபா கிடைக்காது. கொஞ்சத்தில் உண்மை இருக்கணும். 3 உண்மையை சொல்லிடுறேன். நிறைய எழுதி வச்சுருக்கேன். 3 உண்மையை மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன். 3த்தில் நம்ம உண்மையாக மாறுவோம். யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்போம். ஆண்டவர், இந்த விஷயத்தில் நான் மாற போகிறேன். என் குடும்பம் மாறுதோ இல்லையா, நான் மாற போகிறேன். எனக்கு விரோதமாக இனிமேல் யாருமே பேசக்கூடாது. நான் உண்மையாக மாறுறேன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக பேசுகிறவங்களும் நான் விரோதமாக போகவே கூடாது. மோசே அந்த இடத்துல போய் சண்டை போடல. அக்கா கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் சண்டையே போடல. அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்குறான். ஆனால் அவர் தான் கூப்பிட்றாரு. 3 பேரையும் ஆசிரிப்பு கூடாரத்தில் கூப்பிட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பிடுறார். ஆனால் திருப்பி அவன் ஜெபம் பண்ணி அதை விடுதலை கொடுக்குறான். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல கெஞ்சுறான். ஃபஸ்ட்டு வாயின் வார்த்தையில் உண்மை வேணும். எழுதிடுங்க. வாயின் வார்த்தையில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு போய் நீங்கள் கிளாஸ் எடுங்க இன்றைக்கி. அல்லேலூயா. வாயின் வார்த்தையில் உண்மை வேணும். சங்கீதம் 5:9 எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் அவர்கள் வாயில் உண்மை இல்லை. இனிமேல் இச்சகமே பேசாதீங்க. அப்படின்னா இச்சகம் பேசினா என்ன இல்லை? உண்மை இல்லை. பேசுறதுக்கு டாபிக் இல்லைன்னா இச்சகம் பேசாதீங்க. புறம் கூறாதீங்க. அல்லேலூயா. இது 2 பண்ணிங்கன்னா உங்ககிட்ட என்னது இல்லை? சொல்லுங்களேன். 2 பேர் பேசும்போது இல்லாத ஆளை பற்றி பேசவே கூடாது. அப்படி பேசினாவே என்னது? உங்ககிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம். அது நல்லதுக்கோ தீமைக்கோ பேசக்கூடாது. அல்லேலூயா. வாயின் வார்த்தையில் உண்மை வேணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:22 நம்ம வாசிக்கிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது,
உண்மையாய் நடக்கிறவர்களோ. நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயத்து கூட போய் பேச மாட்டேன். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அல்லேலூயா. பொய் உதடுகள் எனக்கு இல்லை, யாருக்கு? கர்த்தருக்கு அருவருப்பானது. வாயின் வார்த்தையில் என்ன வேணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வாயின் வார்த்தையில் உண்மை இருக்கட்டும், நீ பேசுறதில் உண்மை இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வாயின் வார்த்தையில் உண்மை வேணும்னா நீ பேசுறதில் உண்மை இருக்கணும், உன்னுடைய யோசனையில் உண்மை இருக்கணும், உன்னுடைய இருதயத்தில் உண்மை இருக்கணும். இருதயத்தின் நிறைவு தான் என்ன பேசும்? ஆக்சுவலாக எப்படி கனெக்ஷன்னா, இங்கே ரெடியான பிறகு இங்கே போய் ஹிட் பண்ணோம், ரெண்டாவது வெளியில் வரும். இது 3 கனெக்ஷன். எது? இருதயம், சிந்தனை, வாய். இருதயத்தின் நிறைவு. இருதயத்தில் நீ முடிவு பண்ணிட்டேன்னா மூளைக்கு போயிடும், மூளையிலேருந்து வெளியில் அவுட்புட் வந்துடும். அல்லேலூயா. வாயின் வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. இந்த 12:22 என்ன வாசிக்கிறோம்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அடுத்தது, உண்மையாக நடந்தால் மட்டும்தான் ஏசப்பாக்கு உன்னை சாக்காடையிலேருந்து கழுவி கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டாரு. திருப்பியும் நீ என்ன பண்ணுற? சொல்லுங்கள். அவர் ஒரு வாட்டி கழுவார், 2 வாட்டி கழுவார், 3வது வாட்டி அவருக்கும் வேலை இல்லையா? கழுவுறது தான் வேலையா? மாதமானால் ராபோஜனத்துக்கு வந்து முழங்கால் போட்டு கழுவி அனுப்பின்னு இருக்கிறாரு. நம்மளும் அப்படியே போயினே இருக்கிறோம். உயர்வுகளே வராது. உண்மையுள்ள மனுஷன் இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. குடும்பத்தில் தரித்திரம்னா நான் யாரையும் தப்பாக சொல்லலை, உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மை குறைவாக இருக்குது. கர்த்தர் உங்ககிட்ட எதையோ எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் படிக்காதனால உயரலன்னா இல்லைங்க, படிக்காதவங்களாம் எவ்வளோ பேர் உயர்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் இப்படி இல்லை, எங்கள் அப்பா இவ்வளோ இருந்தார் அதனால தான் நாங்கள், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீ உண்மையாக இருந்துப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. வாயின் வார்த்தையில் உண்மை வேணும். யோவான் 7:18 வாசித்து பாருங்கள். சுயமாய் பேசுகிறவன் நான் கொஞ்ச நேரம் பேசுனா என் பெருமையை தான் பேசுவேன். உண்மையாக இல்லையா? இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுகிறீங்கன்னா யாரை பற்றி பேசுவோம்? என் செல்வத்தை பற்றி, என்னுடைய சம்பத்தை பற்றி, என்னுடைய இதை பற்றி தான் பேசுவோம். ஆனால் யாருடைய மகிமையை பேசணும்? தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ. 2 பேர் 3 பேர் கூடி என் நாமத்தினாலே எதை செய்தாலும் அது பரலோகத்தில் உள்ள பிதா பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்ப மேட்டரையே ரொம்ப நேரம் பேசாதீங்க. 2-3 பேர் சேர்ந்தா எதை பற்றி பேசணும்? அவர் மகிமை உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர். அதை பேசுகிறவன் யார்? சொல்லுங்கள். நான் சொல்லலை. யார்? சுய பெருமையை பேசினீன்னா அவன் யார்? இல்லை, உண்மை உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:8 எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் நம்ம எப்படி இருக்கணும்னா, வாயின் வார்த்தை நம்முடைய வாய் எப்படி இருக்கணும்னா, வாயை திறந்தா நாற்றம் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்நாற்றம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு. சபைக்கு வரும்போது வாயின் வார்த்தை நல்லா இருந்தால் தான் அந்த மாவை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. வாயில் ஃபுல்லாக இதை பேசிட்டு நீ உள்ளே வந்தீங்கன்னா யூஸே இல்லை. கர்த்தர் உன்கிட்ட கிரியே செய்ய மாட்டார். இன்றைக்கு மனம் திரும்பி ஆகும். உனக்கு விரோதமாக காரியங்கள் எழும்புதுன்னா யார் மாறணும்? சொல்லுங்களேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். உனக்கு விரோதமாக இருந்தால் உன் வாயின் வார்த்தையை மாற்று. உனக்கு விரோதி டெய்லி அதிகமாகுதுன்னா என்ன பிரச்சனைனா, உன் வாயின் வார்த்தையில் ஏதோ உண்மை இல்லை. கர்த்தர் உண்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் வாயில் உண்மை இருந்ததுன்னா விரோதி பேசுறதுக்கு பயப்படுவான். ஏன்னா கர்த்தர் அங்கே போய் நிற்பார்.
அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? ஆதலால் பழைய புளித்த மாவோடல்ல துர்நாற்றம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு. நம்ம ஞாயிற்றுக்கிழமையான பண்டிகை எப்படி ஆசரிக்கணும்னா புளிப்பில்லாத நல்ல மாவில் அப்பத்தை சுட்டு தான் அவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. புளித்த மாவு என்ன பண்ணுவோம்? 3 நாள் உப்பி கீழே ஊற்றிடுச்சுன்னா கீழே போட்டுருவோம். அல்லேலூயா. அந்த மாவை செய்ய மாட்டோம். நம்ம வாயின் வார்த்தையும் அதே தான். அல்லேலூயா. யோசிக்கும் போதே உண்மை இருக்கணும், இருதயத்தில் உண்மை இருக்கணும். அப்போ தான் வாயில் என்ன வரும்? உண்மை வரும். நிறைய இடத்துல சின்ன பசங்கிட்ட இப்படி பேசுன்னு சொல்லி பாருங்களேன், அந்த குழந்தைங்க டக்குன்னு உண்மையாக தான் பேசும். ஏன்னா அதுங்களுக்கு என்ன தெரியாது? இருதயத்தில் அதுங்களால் ஜென்ரேட் பண்ண தெரியாது. அதுங்க என்ன பேசுகிறோம்? டக்குன்னு இருக்கிறத அப்பா வீட்டில் தான் இருக்கிறாருன்றோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? வெளில இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆனால் என்ன இருக்காது? எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நிறைய மேட்டர் நடந்திருக்கு. அல்லேலூயா. புளிப்பில்லாத வார்த்தையாக இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது வாயின் வார்த்தையில் உண்மை வேணும். சொன்னால் செய்யணும், இல்லைன்னா சொல்ல பக்கம் பக்கமாக. இந்த வாரம்லாம் கொடுத்துட்டு போனாங்களே, 5 வருஷம் எதுவும் நடக்காது. இதை வெட்டிடுவேன், இதை சாய்ச்சிடுவேன், இதை ஊற்றுடுவேணும். ஆனால் எதனா இதெல்லாம் என்னது? புளித்த மாவு. நம்ம வாயிலேருந்து வர்றது எப்படி வரணும்? புளிப்பில்லாத மாவு. அல்லேலூயா. யாருடைய இருதயத்தையும் கிழிக்கவே கூடாது. உன் வார்த்தை கிழிச்சதுன்னா அது புளித்த மாவு. அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தை காயத்தை கட்டணும், மற்றவங்களை ஆறுதல் படுத்தணும், சமாதானப்படுத்தணும். பிரிக்கிறதுக்கு உன் வார்த்தை போச்சுன்னா அங்கே என்ன மாவு வந்து? புளித்த மாவு. இந்த ஞாபகம் வச்சுங்க. மாவை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வார்த்தை ஞாபகம் வரணும். எந்த குடும்பத்தையும் பிரிக்கிறதுக்கு உன் வார்த்தை போச்சுன்னா என்ன மாவு? புளித்த மாவு. அல்லேலூயா. மோசே எப்படி இருந்தான்? அந்த 7வது வசனத்தை திருப்பி எடுப்போம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. 40 வருஷம் இல்லை, 80 வருஷம் உண்மையுள்ளவனாக இருந்த பிறகு தான் கர்த்தர் அவனை உயர்த்துறார். இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் உயர்வுலாம் டக்குன்னு வந்துடணும். சர்ச்சைக்கு வரணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுத்தோடனே டக்கு 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 டக்குன்னு போகணும். இல்லை, உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்குறார். உன் வளர்ச்சியில் குந்தி 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 நடக்கிற, இன்னும் இறங்கினே போறீங்கன்னா என்ன விஷயம்னா உன்கிட்ட உண்மை இல்லை. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன்தான் ஆசீர்வாதங்களை பெறுவான். நானும் எடுத்த உடனே எனக்கு கர்த்தர் காரை தந்தில்லை. சைக்கிளை ஓட்டி ஓட்டி தேய்ச்சிட்டு தான் ஓட்டின்னு இருந்தோம். கர்த்தருக்கு தெரியும் எப்போ உன்னை உயர்த்தணும்னு. அல்லேலூயா. உன்னுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும். எவ்வளோ தாளந்து உன்கிட்ட கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். உயர்வுகள் அவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது நடக்கையில் உண்மை வேணும். ஃபஸ்ட்டு என்னதில் உண்மை வேணும்? வாயின் வார்த்தையில் உண்மை வேணும். 2வது நடக்கையில்னா எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்களேன், ஒருத்தர் ஒன்று. இதெல்லாம் உண்மை தேவைப்படுது. நடக்கையில் உண்மை வேணும்னா அல்லேலூயா. சொல்லுங்கள், எதெல்லாம் உண்மை வேணும்? நடக்கைன்னா வேலை ஸ்தலத்தில், மனைவி கிட்ட, கணவன்கிட்ட. சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. பிள்ளைங்கிட்ட, சபையில், பார்வையில். சொல்லுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்குற உண்மை எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்றது கர்த்தர் பார்க்குறார். உங்கள் பரிசுத்தத்தில். அல்லேலூயா. உங்கள் நண்பர்கிட்ட, உறவினர்கிட்ட, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களுடைய உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மோசேவை அவர் சும்மா சொல்லிடலைங்க. பார்வோன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு பாவம் ஈஸி. பூர்த்தி பார்வோனுடைய வீட்டில் எல்லா சகலமும் கிடைக்கும் அவனுக்கு. ஏன்னா ராஜாவுடைய பொண்ணுடைய பையன். அவனுக்கு எல்லாமே சகலமும். ஆனால் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. நம்மக்கிட்ட கர்த்தர் ஏதோ ஒரு உண்மை எதிர்பார்க்குறார். உங்கள் குடும்ப வளர்ச்சியில் ஏதோ ஒரு தடை இருக்குன்னா இன்றைக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாவே, என்கிட்ட எந்த விஷயத்தில் உண்மை குறைவாக இருக்குது?
இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நம்பி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தந்திருக்கிறார். உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் குடும்பம் இருக்குல்ல. உங்களை நம்பி என்ன கொடுத்துருக்காரு? அதில் உண்மையா இருக்கணும். நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல. உங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப்பில் கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப், உங்கள் பர்சனல் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதை தாங்க என்ன போட்டிருக்கு? உங்களுக்குரிய சுதந்திரத்தை, உங்களுக்குரிய பொக்கிஷத்தை, உங்களுக்கு பெற வேண்டிய லக்கை நீங்கள் பெறறதுக்கு தடையாக இருக்கிறது எதுங்க தடையாக இருக்கு? பொய். அல்லேலூயா. உண்மையாக இருந்து பாரு, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதுதான் இங்கே போட்டிருக்க. 13 வாசிக்கிறேன். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு, ஞாயிற்றுக்கிழமையாக என்ன இங்கே, மற்ற நாள் நான் வெளியில் இருந்தால் உண்மை உள்ளவன் என்று உன்னை அழைக்கவே மாட்டார். அப்படியே டக்குன்னு கை தூக்குங்க. சண்டே மட்டும்தான் நான் வந்திருக்கேன். போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் வந்திருக்கேன். கை தூக்குங்க. சண்டே மட்டும்தான் நான் வரேன்னு. நிறைய பேர் தூக்கவே மாட்டீங்க. இந்த வாரம் சண்டே மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன். போன சண்டேலேருந்து இந்த சண்டே மட்டும்தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட பொறுப்பு தட்டி கழிக்கப்படுது, உங்களுக்கு பொறுப்பு வரல, இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனில் தடையாக இருக்குது, வீட்டில் வளர்ச்சி தடையாக இருக்குன்னா யாருக்கிட்ட குறை இருக்குது? உங்கள்கிட்ட குறை இருக்குது. அல்லேலூயா. ஏதோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இல்லை. அந்த உண்மையை இன்றைக்கி சரி பண்ணுங்க. அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் அப்படின்னா மீனிங் எல்லா இடத்துலையும், தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. என் வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. மத்தேயு 25 எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 25 21 வாசிங்க. 21 23. 20 வாசிங்க. ம் 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 போதும். இந்த சப்ஜெக்டை நிறைய வாட்டி கேட்டிருப்போம். 5 தாளந்தை கொடுத்தவனே அவன் என்ன பண்ணுறான்? 105 தாளந்தை எடுத்துன்னு வந்து எஜமான்கிட்ட கொடுக்குறான். 2 தாளந்தை கொடுத்தவன் 1 கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? உதச்சி வச்சுட்டு இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை தாளந்தை யூஸ் பண்ணிங்கன்னு அவர் பார்ப்பார். சபைக்கு நீங்கள் மட்டும் வந்துட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கடைசி ஆள் அவன் உண்மை இல்லாதவன். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப சின்ன வேலையாக இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தில் என்ன இருக்கணும்? நீ உண்மையாக இருந்து பாரியா. நீ வெளியில் போனால் கூட அவன் பிடிச்சி வலிச்சு உட்கார வைப்பான். உண்மையாக இல்லையாங்க? உண்மை இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன். ஆஃபீஸில் பார்ப்போம், வேலையே செய்யலைன்னா கூட நம்ம வச்சுன்னு இருப்போம். ஆனால் பொய் சொல்லி திரிகிறவனை என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அவனை தான் சீட்டு கழிப்போம். எதுக்காக? எஜமானுக்கு அவன் உண்மையாக இல்லை. உங்கள் ஃபேமிலியில் உனக்கு ஏதோ உயர்வு தடையாக இருக்குன்னா கர்த்தர்கிட்ட இன்றைக்கி முழங்கால் போடும். ஆண்டவர், ஏதோ விஷயத்தில் நான் உண்மை குறைவாக இருக்கிறேன், என் குறைவை மாற்றுங்க. அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். யார்? மோசே. நம்மை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் இவன் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கிறான், இவங்கிட்ட இன்னொரு 5 தாளந்தை கொடுப்போம். இன்றைக்கி பொறாமை தான் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. இல்லை, உன்கிட்ட உண்மை தான், நீ பொறாமையே படத்தோல கர்த்தர் உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருவார்.
அல்லேலூயா. லாஸ்ட் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? வார்த்தையில் உண்மை இருக்கணும், நடக்கையில் உண்மை இருக்கணும், தேவனிடத்தில் உண்மை இருக்கணும். மூன்றாவது, தேவனிடத்தில் வார்த்தையில் உண்மைனா நம்ம கூட இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக பேச கற்றுக்குங்க. உண்மையை பேசுங்க, கர்த்தர் உனக்கு நிலை நிற்பார். லாஸ்ட் என்ன சொன்னால், தேவனிடத்தில் உண்மையாயிரு. யோவான் 4:23-24 வாசிப்போம். ம் 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 போதும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியானவர். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். நான் எதுக்கு கை தூக்க சொன்னேன்னு புரியுதுங்களா? உண்மையோடு தொழுது கொள்ளணும். சபையில் எதெல்லாம் வைத்திருக்கிறோமோ எப்படி வரணும்? சபைக்கு பாஸ்டருக்காகவோ பாஸ்டர் அம்மாக்காகவோ இவங்க பார்ப்பாங்க. அவங்க யார் பாப்பா? உன்னை வெள்ளிக்கிழமை கூட்டம்னா வீட்டில் இருந்தால் எங்கே வந்து விழுந்துடணும்? சொல்லுங்கள். சபையில் வந்துடணும். சாட்டர்டே வீட்டில் எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம். இதே பாருங்கள், பிறந்த நாள் கூப்பிட்டா அங்கே வந்துடுவோம், திருமணம்னு சொன்னால் அங்கே போயிடுவோம். ஆனால் எங்கே வரமாட்டோம்? சொல்லுங்கள். உங்ககிட்ட ஏதோ உண்மை குறைவு இருக்குது. உங்ககிட்ட அவர் ஏதோ எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட வளர்ச்சியில் நீ இன்னும் அப்படியே இருக்கிறீங்கன்னா, ஸ்டாக்னட் ஆகிருக்குன்னா காரணம் என்னென்னா, அவர் எதிர்பார்க்குற காரியங்கள் உங்கள்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முடிவு பண்ணுங்கள். உங்கள் கையில் தான் இருக்குது. சாவி யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. தேவனிடத்தில் உண்மையாக இருக்கணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் உள்ளே வந்தீங்கன்னா உண்மை உங்ககிட்ட இல்லை. ஆராதனையில் தான் கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 145:18 எழுதுங்க. உண்மையாக கூப்பிட்டா எப்படி இருக்கிறாரு? பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடணும். ஏதோ வந்தோம், ஏதோ ஜெபம் பண்ணோம், ஜப குறிப்பு கொடுத்தோம், போனோன்னு இல்லை. உன் உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்த தேவன். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டினா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். உபாகமம் 28:1 நம்ம ஆசீர்வாத வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? நான் இன்று நான் உனக்கு ம் 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 உண்மையாக செவி கொடுக்கணுங்க. எப்படி கொடுக்கணும்? உண்மையாக செவி கொடுத்தீங்கன்னா பூமியில் இருக்க எல்லா ஜாதி மேலே எப்படி இருப்ப நீ? அப்போ மேன்மை இல்லைன்னா என்ன இருக்குது? உண்மையான செவி கொடுத்தல். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் தூங்கிட்டு போகிறோன்னு போனீங்கன்னா உண்மை வெளியில் இருக்காது. அல்லேலூயா. சபைக்கு வந்தோமா, என் காரியங்கள் மாறணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இது மாறணும், பிரச்சனை மாறணும், எங்கள் குடும்பத்தில் உயர்வு இல்லை, தரித்திரம் 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 இருக்கிறோம், கையேந்தி கொண்டே இருக்கிறோம், இந்த காலங்கள் மாறணும்னா உங்ககிட்ட உண்மை வேணும். கர்த்தரை தொழுது கொள்வதில் உண்மை வேணும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 13:12-24 வாசிக்கிறோம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவர்கள். படிங்க. ம் 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 உண்மையாக செவி கொடுக்கணுங்க. சபைக்கு யாருடைய ப்ரெஷர்னாலையும் வராதிங்க. நான் சண்டே போனால் தான் கிறிஸ்துவன்னா வராதிங்க, வீட்டிலே இருந்துருங்க.
சபைக்கு வர்றது நீங்களும் அவரும் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ள உண்மையாக உள்ள வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையாய் தொழுது கொள்ளணும். தேவனிடத்தில் உண்மையாக இருக்கணும். எப்படி உண்மையாக இருக்கணும்? அவருடைய சமூகத்தில் நாட்டத்தோடு வரணும். எப்பப்பெல்லாம் ஆராதனை இருக்கோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? வெளியில் போயிடக்கூடாது. எங்கே இருக்கணும்? அவருடைய பவுண்ட்ரிக்குள்ளேயே இருக்கணும், அவருக்குள்ளேயே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். யார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுன்னா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் பேசினாங்க, ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. அவரே காரியத்தை விசாரித்து குஷ்டரோகியாக மாற்றிட்டார். இன்றைக்கி மாற்றணுன்னா பாதி பேர் குஷ்டரோகியாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிப்பார். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் சும்மா இருந்தால் போதும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லு, உண்மை இருக்கணும். பொய்யான வாழ்க்கை வாழாத, மாயமலமாய் வாழாத. அல்லேலூயா. உண்மையாக வாழு. உண்மையாக அடிச்சு சாவடிக்கிறாங்களா, கர்த்தர் உன்னை தூக்கின்னு போயிடுவார். அல்லேலூயா. உண்மைக்கு நிலையாயிரு. அல்லேலூயா. பொய்க்கு நீ முன்னாடி நிற்காத. சிலருக்கு பாதி விஷயத்தை தான் காதில் கேட்டிருப்போம், அந்த விஷயமே நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் அங்கே போய் ஃபஸ்ட்டு யார் பேசுவோம் சொல்லுங்களேன்? பேசாத மாதிரியே பார்க்குறீங்க. யார் போய் பேசுவோம்? பாதி தான் அரைக்குறையாக தான் கேட்டிருப்போம். உடனே இவங்க தான் நியாயாதிபதி. இல்லை, இந்த சைடு தான் கரெக்டு, இவங்க தப்பு. வாயை மூடு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வாயை மூடு. கர்த்தர் பார்த்துப்பார். யார் பார்த்துப்பா? கர்த்தர் பார்த்துப்பார். ஜட்ஜ்மெண்ட் அவருடையது. ஒன்று பூலோகத்தில் இல்லைனாலும் எங்கே கிடைக்கும்? பரலோகத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் விசாரிப்பார். எதுவுமே மறைக்க முடியாது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உண்மை என்றைக்குமே நிற்கும். பொய் நீங்கள் ஜோடிச்சு வச்சு ஒரு 10 வருஷம் ஓட்டலாம். 11வது வருஷம் எது வெளியில் வரும்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணின்னு வருவான், இவன் தான் இவன்டுவான். அல்லேலூயா. 10 வருஷம் நீ மறைக்கலாம். எதுனால மறைக்கலாம்னா காசு கொடுத்து மறைச்சி வைக்கலாம். 11வது வருஷம் உண்மை வெளியில் வரும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீ வைக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஓடி 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 சம்பாதிக்க நினச்சினா உனக்கு ஆக்கினை தான், அந்த காசும் நிற்காது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம தேவையில்லாத இடத்துல போய் டைம் இன்றைக்கி செலவு பண்ணுறது எல்லாம் நம்ம உண்மை குறைவுங்க. அவருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூட அமைதி கண்டிப்பாக இருக்கும், சந்தோஷம் நிலையாக இருக்கும். அல்லேலூயா. பெருசாக நீ பெரிய காரில் போகணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் சந்தோஷமாக 4 பேரும் போவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த அமைதியும் சமாதானத்தையும் தருவார். ஃபோனை எடுத்தால் பொய் மட்டும்தான் இன்றைக்கி வருது வாயில், அதுவும் குறிப்பாக விசுவாசிங்களுக்கு, உங்களை சொல்ல. அல்லேலூயா. இன்றிலிருந்து சபையாய் மாறுவோம். எந்தெந்த விஷயங்களை கர்த்தாவே உண்மை நிலையாய் நிற்கணும். நான் எதற்காக நான் பொய் பேச மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாட்டமாக இருப்பேன். நீதிமொழிகள் 11:13 வாசிங்களா? ஆசீர்வாதங்கள். ம் 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 ஆவியில் உண்மை இருந்ததுன்னா என்னதுங்க சொல்லுங்களேன்? காரியத்தை ஃபஸ்ட்டு லைன் என்ன போட்டிருக்கு? புறங்கூறி திரிகிறவன் எல்லாருக்கும் டம்பராச்சுவான் மொத்தத்தையும். ஆனால் காரியத்தை அடக்கணும்னா எது வேணும் உங்களுக்கு? ஆவியில் உண்மை இருந்ததுன்னா காரியம் எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட கச்சிதமாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் தான் டெலிவரி பண்ணுவீங்க. அல்லேலூயா. இல்லைனா வாய் எப்படி போவோம்? லொடலன்னு போயிடும். வெளிப்படுத்தல் 2:10 எடுத்து வாசித்து பாருங்கள். கடைசியாக முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் ம் 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 ம்
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே இந்த வசனத்தை. மரண பரியந்தும் ஜீவ கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? அங்கே பரிசுத்தன் கூட போடல. என்ன சொல்லிட்டாரு? உண்மை தாங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள்கிட்ட, குடும்பத்தில், ஊழியத்தில், ஊழியக்காரர்கிட்ட, வேலை ஸ்தலத்தில், பேசுகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் என்ன வேணும்? நீங்கள் எங்கெங்கெல்லாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உண்மையை மறைச்சிங்களோ உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். பர்சனல் லைஃப்லேயும் சரி, வெளியிலையும் சரி. கர்த்தர் உங்கள்கிட்ட உண்மையை எதிர்பார்க்குற எல்லாம் எழும்பி நிற்போம். ஆண்டவர், எந்தெந்த விஷயத்தில் நான் உண்மை குறைவாக இருக்கிறேனோ, ஒரு வேளை பண விஷயத்தில் நான் கொடுக்கல் வாங்கலில் உண்மை இல்லையோ, இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. தேவ சமூகத்தில் நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேன்னா நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் வாயின் வார்த்தையில் உண்மை இல்லாமல் இருக்கிறேன்னா நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய நடக்கையில் எதெல்லாம் உண்மை குறைவாக இருக்குதோ நான் இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் அர்ப்பணித்தவர்களாய்